ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் விஜய் வ்ளாக்ஸ். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சேப்பாக்கில் லைவ் மேட்ச் தான் பார்க்க போகிறோம். எஸ், ஐபிஎல் 2025 சென்னை விஸ் டெல்லி மேட்ச் இன்றைக்கி வந்து நடக்க போகுது 3:30க்கு. ஸோ அந்த மேட்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா லைவாக வந்து சேப்பாக்கில் போய் பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்களுக்கு நம்ம வந்து காட்டலாம் இருக்கோம். ஸோ சேப்பாக்கில் நியூ ஸ்டேடியம் கட்டினதுக்கப்புறம் நாங்கள் இதுவரை விசிட் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்து போக போகிறோம். அந்த ஆல்ட்ராய்டெலாம் பண்ணதுக்கப்புறம் ஸோ போவோம், மேட்ச் எப்படி நடக்குது என்ன எதுன்னு பார்ப்போம். மேபி தோனியோட லாஸ்ட் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, என்ன எதுன்னு தெரில. ஸோ போவோம், போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா மெட்ரோவில் இருக்கும். ஆக்சுவலாக மேட்ச் டே அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மெட்ரோவில் வந்து ஃப்ரீ ஆக்சுவலாக. ஸோ வந்து உங்களுக்கு அது எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், அந்த மாதிரி எப்படி போகலாம் அப்படின்னு காட்டுறதுக்காக தான் இது. ஸோ மெட்ரோவில் தான் இருக்கும். ஸோ க்ரௌடு சுமாராக இருக்குது, காட்டுற பாருங்க. கைஸ், இதான் டிக்கெட் எடுக்கிற இடம். ஸோ இன்கேஸ் யாரெல்லாம் ஃபஸ்ட் டைம் மெட்ரோ வரீங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க. இங்கேயும் ஒன்று இருக்குது, அந்த இடத்துலையும் ஒன்று இருக்குது. கைஸ், அந்த டிக்கெட் ஸ்கேன் பண்ணி வந்தீங்க அப்படின்னா பிளாட்ஃபார்ம் 1ல் வந்து நீங்கள் கவர்மெண்ட் எஸ்டேட்டுன்னு இருக்கும். ஸோ அந்த ஸ்டாப் தான் இறங்கணும். இறங்கினீங்கன்னா சேப்பாக்கு போயிடலாம் உங்களுக்கு. ஸோ ஓரளவுக்கு கூட்டம் இப்போதைக்கு வந்துட்டுருக்கு. பார்ப்போம், போயிட்டு கைஸ். ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சிஎஸ்கே ஜெர்சி விற்றுட்ருக்காங்க எல்லோரும். ஸோ ஸ்டேடியம் பக்கத்தில் தான் இருக்கும். க்ரௌடு வர ஆரம்பிச்சிச்சு. கைஸ், வந்தோடனே ஃபஸ்ட்டு வந்து பக்கத்துலேயே ஒரு லைம் ஜூஸ் ஷாப் இருக்குது. ஸோ லைம் ஜூஸ் குடிக்க வெயில், நல்லா வெயில். ஸோ லைம் ஜூஸ் குடிக்க நல்லா இருக்குது கைஸ். ஜெர்சி வாங்கி போட்டோம். ஸோ 250 உங்களுக்கு வெளில. ஸோ இங்கே லைனாகவே இருக்கிறாங்க. ஸோ ஓகேன்னு சொல்லிட்டு அதையும் ஒன்று வாங்கிட்டோம். இங்கே எல்லாருமே வாங்கிட்டுருக்காங்க ஃபுல்லாகவே. ஸோ செம்ம சேல் ஆகிட்டுருக்கு. இங்கே கூட்டமும் நல்லா வந்துட்டுருக்கு. ஸோ க்ரௌண்டு பக்கம் போயிட்டோம். ஸோ க்ரௌண்டில் போயிட்டு மட்டும் கைஸ். டே 13, எங்களுக்கு 14. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டேடியம் வந்துட்டோம் மோஸ்ட்லி. ஸோ வெல்கம். தொடர்ந்து எங்களோட சேர்ந்து நீங்களும் மேட்ச் பாருங்கள் கைஸ். ஆல்ரெடி க்யூ நிற்கிறாங்க, லைனு நல்ல க்யூ ஃபார்மேஷன் ஆகிடுச்சு. டைம் மேட்ச்க்கு இன்னும் 2 hours இருக்குது. கைஸ், என்ட்ரிக்குள்ளே வந்துட்டோம். இதுதான் என்ட்ரி உங்களுக்கு. ஸோ கிரவுண்ட் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ இதுதான் என்ட்ரி. இதுக்குள்ளே தான் போகணும். நமக்கு அந்த ஐ லோவர் கைஸ். ஃபைனலி கிரவுண்டுக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ 1:30 தான் உள்ளே அனுப்புகிறாங்க. ஸோ வெளில வெயில், செம்ம வெயில். வெளில தான் எதுவும் கேரி ஓவர் பண்ணக்கூடாது. வெளிலேருந்து எதுவும் நம்ம எடுத்துன்னு போகக்கூடாது. ஸோ உள்ளே தான் வாங்கணும். ஸோ எதுவும் கொண்டு வராதிங்க வந்தீங்க அப்படின்னா மெயினாக. இப்போ நேராக கிரவுண்டுக்குள்ளே போகும். இங்கே பார்த்தா ஃபுல்லாகவே ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது உங்களுக்கு ஃபுல்லாக. ஸோ வேணா இங்கே வாங்கிக்கலாம். ஸோ கிரவுண்ட் அங்கே தான் இருக்குது கைஸ். ஃபுல்லாக வந்துட்டோம் கிரவுண்டுக்குள்ளே. ஸோ ஃபுல்லாகவே வந்து எல்லோ ஜெர்சி தான். இங்கே சிஎஸ்கே சப்போர்ட்டர்ஸ் தான் இருக்கு. கிரவுண்டுக்கு கைஸ். இங்கே இதெல்லாம் நம்ம வியூ இருக்க போகுது. ஸோ நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். மேட்ச் கிரவுண்ட் ஐடன் அண்ட் மார்கன் கைஸ். ஃபுல்லாக வந்து ஸ்டேடியமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விசிலும் கொடியும் வந்து அவங்களே கொடுத்துட்றாங்க, ப்ரொவைட் பண்ணிடுறாங்க நீங்கள் ஷேர் பண்ணுறதுக்காக. ஸோ எல்லாேருக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க, வாங்கிக்குவாங்க. நீங்கள் ஷேர் பண்ணி சென்னை சூப்பர் ஃபேனாக இருந்தால் வாங்கி ஷேர் பண்ணுங்கள். மற்ற டீமாக இருந்ததுன்னா அவங்க இருப்போம் வாங்குறது. ஸோ இங்கேருந்து நாங்கள் இருக்க இதில் வியூ வந்து நல்லாவே தெரியுது உங்களுக்கு. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மார்கன் அண்ட் ஹைடன் வந்து பேட்டி கொடுத்துருந்தாங்க. உங்களுக்கு பிளேயர்ஸ் யாரும் வரல டாஸ்க்காக. ஸோ தொடர்ந்து பாருங்கள் கைஸ். பாப் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காரு இந்த வெயில்லையும். கொஞ்சம் ஜூம் பண்ணி எடுக்கிறதுனால கொஞ்சம் ப்ளர்ராக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்னும் வேறு யாரும் வெளில வரல இப்போதைக்கு.
கைஸ் இன்னும் டாஸுக்கே 1 hour இருக்குது. ஸோ 2 o'clock தான் ஆகுது. ஸோ இப்போ தான் வந்து எல்லாமே வர ஆரம்பிச்சிருக்காங்க ஃபேன்ஸ் ஃபுல்லாக. ஸோ ஒரே வந்து சி ஆஃப் எல்லோவாக இருக்குது இங்கே. ஸோ இன்னும் ஸ்டேடியம் ஃபுல்லாக எல்லாம் வந்துகிட்டே இருக்காங்க. ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஸ்டேடியமை காட்டுறேன் அப்படியே பாருங்க. பாட்டு போட்டு ஸ்டேடியம் நல்லா எனர்ஜியாக இருக்குது உங்களுக்கு. ஸோ நேரில் பார்க்குறதே வந்து தனி வைப்பாக தான் இருக்குது. கண்டிப்பாக யாரும் ஒன் ஷாட் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பாக இருக்கீங்க. தோனி வந்தா தெரிஞ்சு நினைக்கிறவங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கு நான் காட்டுறேன். वेल बापू टॉस जीत गए आप हेल्प रहता है और दोपहर का गेम आफ्टरनून गेम है. सो हम सोच रहे हैं कि शायद सेकंड इनिंग में थोड़ा और स्लो है. बॉयज बहुत जबरदस्त है. या ऑब्वियसली आई थिंक गाइस चीयर गर्ल्स. வந்திருக்காங்க. வாங்க சென்னை பிளேயர்ஸ்லாம் வந்திருக்காங்க. ஸோ ஒரு கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ பாப்பா எப்படி இருக்குங்க. மேட்ச் ரைஸ் பாஸ் ஆகிருக்கு. 5 ஓவருக்கு 43 ரன் ஸ்கோர் இருக்கு. கைஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சிச்சு. 183, 184 டார்கெட் சென்னைக்கு. நல்லா போட்டாங்க. அவங்க நல்லா அடிச்சிருக்காங்க. கொஞ்சம் டஃப் டார்கெட் தான். ஸோ பாப்பா நம்ம சேஸ் எப்படி இருக்குது அப்படின்னு ஒன்று 20 minutes வந்துடும். ஸோ ஸ்மால் பிரேக் பார்த்துட்டு சென்னை இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபைனலி மேட்ச் ஓவர். சிஎஸ்கே தோற்றுச்சு 25 ரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி வின் பண்ணியிருக்காங்க. நல்ல கேம். பட் சிஎஸ்கே வந்து ஃபுல் இன்டென்ஷனில் ஆள் விஜய் சங்கர் அடித்தார். பட் அது வந்து யூஸ்ஃபுல் இல்லை. தோனி நாட் அவுட் வந்து ஜெயிக்க முடியல. ஸோ ஃபேன்ஸ் எல்லாமே ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான் போனாங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உனக்கு. ஸோ வந்து ஆனால் தோனி ஸோ வந்து ஒரு 6 எனக்கு தெரிஞ்சு ஒரு
4 அடிச்சார் அவ்வளோதான். இந்த மாதிரி பெருசாக இது பண்ணேன். ஓவரால் வந்து பார்த்தோம் நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பாக சென்னை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வ்ளாகில் மறுபடியும் உங்கள் எல்லாரும்